ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செட்டிநாடு கதம்ப சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி, 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்திருக்கேன். கடாயில் 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் இதில் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். பெருங்காயத்தூள் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்குங்க சட்னி. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் தோசை, ரவா தோசை, குழிப்பணியாரம், இதுக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் அந்த எடுத்து வச்சுருக்க 1 இன்ச் அளவு இஞ்சியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு கையளவு பொட்டுக்கடலை தான் ஆட் பண்ணுறேன். பொட்டுக்கடலையை நல்லா ஃபஸ்ட்டு இதை மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்க இந்த சட்னியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இப்போது நம்மளோட செட்டிநாடு கதம்ப சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் லாஸ்ட்டில். என்னோடய வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இது ரேஷன் அரிசியில் செய்த இட்லிங்க. இதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கதம்ப சட்னியை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.